தூத்துக்குடி மாவட்டத்தில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறையும் கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க உதயசூரியன் சின்னத்தை. இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு ராமஜெயம் அவர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? இதை தவிர சில வாக்குறுதிகள் வேற நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோடனே அதை 2000 ரூபா உயர்த்தி கொடுப்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி உதவித்தொகை 1000 ரூபா இல்லை 1500 உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை OAP இப்போ 1200 கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே அதை 2000 ரூபா உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்தோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய ராமஜெயம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர செய்வீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, கலைஞ்சி போயிட்டோன்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 15ஆம் தேதியா? இன்னைக்கு தேதி 15, தேர்தல் நாள் 23. இன்னும் 7 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னும் 1 வாரம் இருக்கு. 7 நாட்களோ நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நிச்சயமா அது பத்தாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 1 வாரம் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் ராமஜெயத்தை வெற்றி பெற வைக்கணும்? இந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்குறோம்? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்? முக்கியமா அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயம் திரு ராமஜெயம் அவர்கள் குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல இங்க வெற்றி பெற்று ஆகணும். செஞ்சு கொடுப்பீங்களா? சரி, போட்டோ கேட்டீங்கல்ல, வேணுமா வேணாமா? இதான் இந்த போட்டோ. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நான் சொன்னேன், இப்படி அடிமையா இருக்காதீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு மேலே வாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா, நான் காலை பிடிச்சி தான் முதலமைச்சர் ஆனேன், என்ன இப்போ மரியாதையா போனேன் அப்படின்ட்டாரு. அந்த அம்மா என்னை முதலமைச்சர் ஆக்கினாரு, அதுக்காக காலில் விழுந்தாட்டாரு. நான் காலில் விழுந்து தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டாரு,